ஹிஸ்புல்லா தாக்குதல் உச்சம். இஸ்ரேல் மின்துறை அதிகாரி பலி, 20 பேர் படுகாயம். காசா தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்தி வரும் தாக்குதல்கள் உச்சத்தை தொட்டுள்ளன. கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் தரப்பில் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். திங்கட்கிழமை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ராக்கெட், ஏவுகணைகள் மற்றும் எரிகணைகளை கொண்டு பல முறை தாக்குதல்கள் நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கு, வளாகம், கட்டளை மையம் ஆகிய கட்டமைப்புகளை தாக்கியதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் சுமார் 7 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள், செட்டிலர்கள் எனப்படும் நில ஆக்கிரமிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் 14 பேர் என மொத்தம் 21 பேர் படுகாயமடைந்தனர். ஏற்கனவே ஹிஸ்புல்லா வீசிய ராக்கெட்டுகளால் சேதமடைந்த மின்கம்பிகளை சரி செய்ய வந்த மின்துறை ஊழியர்களும் ஞாயிற்றுக்கிழமை ராக்கெட் வீச்சில் படுகாயமடைந்தனர். அவர்களில் ஷலோம் அபோதி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. போவேவ் பகுதியில் சென்ற ஏராளமான வாகனங்கள் தாக்கப்பட்டன. திங்கட்கிழமையும் தொடர்ந்த ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் இஸ்ரேலின் பல நகரங்களில் ராக்கெட் சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. கடும் பதிலடியை கொடுத்து வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. எனினும் ஹிஸ்புல்லாவுடன் வடக்கு முனையில் போரை தீவிரப்படுத்த வேண்டாம் என இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.